இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 8% அதிகரிக்க எதிர்பார்ப்பு. ரகித ராஜபக்சவுக்கு 150 சட்டத்தரணிகள். மகனுக்காக தந்தையின் ரகசிய நகர்வு. இந்த மாதமும் வழங்கப்படவுள்ள எரிபொருள் மானியம். அதிமுகவின் முக்கிய விக்கெட்டை வீழ்த்தியது தமிழக வெற்றிக் கழகம். யாழ்ப்பாண இளைஞர் கதிர்காமத்தில் கைது. தென்னாப்பிரிக்காவில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டம். 900க்கும் மேற்பட்டோர் கைது. சொந்த மண்ணை மீட்க ஒன்றுபட்ட மக்கள். பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு ஊடாக இனி நில மீட்பு போராட்டங்கள் தீவிரம். இயந்திர வலு பற்றாக்குறை. 2 பிரதான ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7 தொடக்கம் 8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளின் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டிலுள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறு அனைத்து தொழில் முனைவோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த பணியை வெற்றி கொள்வதற்கான தமது முன்மொழிவுகள் மற்றும் இந்த துறையில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பிலான அறிக்கையொன்றை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டு மூலதன செலவாக 2 டிரில்லியன் ரூபாய் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும், இதன் மூலம் ஏற்படும் டாலர் தேவையை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். டாலர் வருமானத்தை அதிகரிப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விரிவான பங்களிப்பு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. தற்போது இலங்கையின் 3வது பெரிய ஏற்றுமதி வருமான துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் வருடத்திற்கு $5 பில்லியன் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டும் சாத்தியம் காணப்படுவதாகவும், தற்போது சுமார் $500 மில்லியன் உள்ள மின் மற்றும் இலத்திரனியல் துறையின் ஏற்றுமதி வருமானத்தை $2 பில்லியன் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் இலங்கையை ஒரு உலகளாவிய வர்த்தக நாமமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இந்த 2 துறைகளுக்கும் தொடர்பான உயர்தர தொழிலாளர் படை இலங்கையில் உள்ளதால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் மேம்படுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியின் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இத்துறைகளுக்கு தொடர்பான தொழில்நுட்ப பாகங்களை இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல்கள், துறைமுக நகரத்தை அண்டிய நிறுவனங்கள் வங்கி முறைமையுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதில் உள்ள தடைகள், உள்நாட்டு வர்த்தகர்களின் உற்பத்திகளை உள்நாட்டு சந்தையில் ஊக்குவிப்பதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் உட்பட இந்த துறையின் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது முகங்கொடுக்கும் சவால்கள் குறித்து இதன்போது வர்த்தகர்கள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதுடன் அந்த தடைகளை நீக்குவது உள்ளிட்ட மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. கைத்தொழில் துறையினரின் பிரச்சினைகள் மற்றும் முன்மொழிவுகளை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கும் அவற்றிற்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் விசேட பிரிவொன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இந்த துறைகளில் வசதிகள் விரிவுபடுத்துவதாக அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்தும் இங்கு வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது மகன் தொடர்பில் கடந்த நாட்களில் எதுவும் பேசாமல் இருந்தார். ஆனால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் முடிந்து ரகித விளக்கமறியல் வைக்கப்பட்டு அங்கு நிலவிய பரபரப்பான சூழல் ஓரளவு தணிந்த பின்னர் அவருக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் சிலர் கடந்த வார இறுதியில் சந்தித்தனர். அதன்போது தனது மகன் மற்றும் சரத்திற்கு நடந்தவை குறித்து முதன்முறையாக பேசியுள்ள அரசியல் வட்டாரங்கள் உலா வருகின்றன. ஒரு தந்தையாக என்னால் நீதிமன்றத்தில் அவனுக்காக முன்னிலையாக முடியாது. ஆனால் 150 பேரை கொண்ட சட்டத்தரணிகள் குழு ஒன்று ரஹித் மற்றும் சரித் ஆகியோருக்காக முன்னிலையாக தயாராக உள்ளது. நான் இல்லாவிட்டாலும் எனக்கு தெரிந்த திறமையானவர்கள் முன்னிலையாக தயாராக இருக்கிறார்கள். எனவே எதிர்கால நீதிமன்ற விசாரணைகளின் போது உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்
உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என விஜயதாச ராஜபக்ச அவர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் நான் அரசாங்கத்துடன் இணையப் போவதாகவும் நீதித்துறை தொடர்பான ஏதோ ஒரு பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் கடந்த காலத்தில் ஒரு பேச்சு அடிபட்டது. அவை அனைத்தும் பொய்க்கதைகளாகும். அரசாங்க தரப்பில் அவ்வாறான எண்ணம் இருந்தா என்று தெரியவில்லை. ஆனால் எனது மனதில் அப்படி எந்த எண்ணமும் இருக்கவில்லை. எனவே என்னை அரசாங்கத்திற்குள் இழுக்க முயன்று அது தோல்வியடைந்ததால் தான் எனது மகனை இவ்வாறானது ஒரு சம்பவத்தில் சிக்க வைத்துள்ளதாக சிலர் கூறினர். ஆனால் நான் அவற்றை நம்பவில்லை. எனக்கு தெரிந்த வகையில் சமூகத்தில் தற்போது நிலவும் பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக யாரையாவது ஊழல் சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி வெளியில் கொண்டு வந்தால் ஒரு பரப்பு ஏற்படும் அல்லவா? அதன் மூலம் அந்த பிரச்சனைகளை மூடி மறைக்கலாம் என்பதற்காக இது செய்யப்பட்டிருக்கலாம் என நான் நினைக்கிறேன் என விஜயதாச ராஜபக்ச தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளுக்கான அரசு மானியம் இந்த மாதமும் வழங்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எவ்வித தயக்கமுமின்றி உதவி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தை விலைகளின் உயர்வுக்கு ஏற்ப நாங்கள் எரிபொருள் விலைகளை உயர்த்தவில்லை. அதன் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஏப்ரல் மற்றும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் எரிபொருள் மானியங்களுக்காக 57 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிறுவனங்களும் அதன் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டன. தற்போது உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவிற்கு குறைந்துள்ளன. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவுக்கு குறைந்த பிறகு அந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக இந்த முறை எண்ணெய் விலைகள் குறைக்கப்பட்டன எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் இன்று காலை 9 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அண்மையில் அதிமுக எம்எல்ஏ பதவியில் இருந்து இவர் விலகியிருந்தார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த 35 ஆண்டுகாலமாக அரசியல் களத்தில் நான் ஆற்றி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பொறுப்பு வகித்த போது உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் முழு அர்ப்பணிப்போடு மக்களுக்காக நான் ஆற்றிய பணிகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நம் மண்ணுக்கும் மக்களின் நல்வாழ்வுக்குமான என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் மாற்றத்தின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற நல்லாட்சி புரிந்து வரும் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட போலி அடையாள அட்டை மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக கதிர்காமல் தேவாலய ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கதிர்காம சிஐடி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர் கதிர்காம கண் தேவாலயத்தில் ஊழியராக பணியாற்றி வந்த 26 வயதுடைய தமிழ் இளைஞர் ஆவார். இந்த இளைஞர் போலி அடையாள அட்டை மற்றும் புகைப்படங்களை வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேவாலயத்தின் பிரதம காப்பு சந்தேக நபரை பிடித்து குறித்த ஆவணங்களுடன் கதிர்காம காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் செய்தபோது யாழ்ப்பாணம் மண்டிதீவு முருகன் கோயிலில் பணியாற்றிய போது 30,000 பெற்றுக்கொண்ட பின்னர் 3 நபர்களால் தனக்கு இந்த போலி அடையாள அட்டை வழங்கப்பட்டதாக அவர் கூறியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவருக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான போராட்டங்களின் போது வன்முறை மற்றும் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டதாக 900க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்குள்ள உள்ளூர் அமைப்புகள் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோர் நாட்டை விட்டு வெளியேற விதித்திருந்த காலக்கெடு நேற்று முன்தினம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த போராட்டங்கள் வெடித்தன. நாடு முழுவதும் நடைபெற்ற 120 பேரணிகளில் பெரும்பாலானவை அமைதியாக நடந்த போதிலும் சுமார் 12 இடங்களில் போராட்டங்கள் வன்முறையாக மாறின. அங்குள்ள கடைகள் சூறையாடப்பட்டதைத் தொடர்ந்து நிலைமைகளை கட்டுக்குள் கொண்டுவர ஜோஹன்ஸ்பர்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் முறையான ஆவணங்களின்றி தங்கியிருந்த வெளிநாட்டினர் மட்டுமன்றி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த உள்ளூர்வாசிகளும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களும் அடங்குவர் என அந்த நாட்டு போலீஸ் துறை ஆணையாளர் டெபல்லோ மிசிகிலி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில மாதங்களாகவே வெளிநாட்டினருக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மற்றும் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. வெளிநாட்டவர்களின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சேதப்படுத்தப்படும் இத்தகைய சம்பவங்கள் சர்வதேச அளவில் கடும் விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் தற்போதைய பதற்றமான சூழலை தணிக்க கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு என்ற பெயரில் புதியதொரு அமைப்பு உருவாக்கியுள்ளனர். வலிகாமம் வடக்கில் உயிர் பாதுகாப்பு வலயம் என கூறி கடந்த 36 வருடங்களாக பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்புசெட்டி, வயாவிளான் போன்ற பிரதேச மக்களின் குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளை இராணுவத்தினர் தன்வசம் வைத்துள்ளனர்.
இந்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித சாதகமான பலனும் கிடைக்கவில்லை. எனவே இந்த நில உரிமை போராட்டங்களை இன்னும் திட்டமிட்ட வடிவில் நலிவடையாது தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் தமது சொந்த நிலங்களை முழுமையாக மீட்டெடுப்பதற்கும் ஏதுவாகவே பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் எமது நில மீட்புக்கான அனைத்து செயற்திட்டங்களும் போராட்டங்களும் இந்த அமைப்பினூடாகவே முறைப்படி முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இயக்குவதற்கான இயந்திர வலு பற்றாக்குறை காரணமாக களனிவெளி ரயில் மார்க்கத்தின் 2 பிரதான ரயில் சேவைகளை மறு அறிவித்தல் வரை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் சுசுன் சாமர ஜெயசேகர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்டுள்ள ரயில் சேவைகள் பின்வருமாறு: பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து அவிசாவளை நோக்கி பயணிக்கும் ரயில், முற்பகல் 5:55 மணிக்கு அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் ரயில். இந்த 2 ரயில் சேவைகளும் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தற்போது ரயில்வே திணைக்களத்திற்குள் தொடர்ச்சியாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவது பதிவாகி வருவதுடன் அது இப்போது ஒரு சாதாரண நிலைமையாக மாறி வருவதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 8% அதிகரிக்க எதிர்பார்ப்பு. ரகித ராஜபக்சவுக்கு 150 சட்டத்தரணிகள், மகனுக்காக தந்தையின் ரகசிய நகர்வு. இந்த மாதமும் வழங்கப்படவுள்ள எரிபொருள் மானியம். அதிமுகவின் முக்கிய விக்கெட்டை வீழ்த்தியது தமிழக வெற்றிக் கழகம். யாழ்ப்பாண இளைஞர் கதிர்காமத்தில் கைது. தென்னாப்பிரிக்காவில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டம், 900க்கும் மேற்பட்டோர் கைது. சொந்த மண்ணை மீட்க ஒன்றுபட்ட மக்கள், பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு ஊடாக இனி நில மீட்பு போராட்டங்கள் தீவிரம். இயந்திர வலு பற்றாக்குறை, 2 பிரதான ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.